ஆடம்பரம்னா என்ன அப்படின்னா, கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம், நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயம். ஆடம்பர வாழ்க்கைனா நம்மளை கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, கஷ்டப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அது ஆடம்பரம். எளிதான வாழ்க்கைங்கிறது அதுக்கு ஆப்போசிட் தானே ஆடம்பர வாழ்க்கை. ஆடம்பர வாழ்க்கைனா நம்மை கஷ்டப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. ஆடம்பர மோகம்னா கஷ்டப்பட்டு வாழணுங்கிற ஒரு மோகம், பாதுகாப்பை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆபத்துகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதான் ஆடம்பர வாழ்க்கை என்பது. ஆடம்பர உணவுகள் எளிய உணவுகள் அப்படின்னா என்னது அப்படின்னா, கஷ்டப்பட்டு நீ தயார் செய்கிற உணவு தான் ஆடம்பர உணவுகள். கஷ்டப்பட்டு எளிய உணவுன்னா எளிதாக இப்போ ஒரு கொய்யாப்பழத்தை பறிச்சா சாப்பிட்றலாம். ஆனால் ஒரு இட்லிக்கு பின்னாடி ஏகப்பட்ட வரலாறு இருக்குது, கஷ்டம் இருக்குது. ஒரு 2-4 இட்லியை வந்து எளிமையான உணவுன்னு சொல்கிறேன். ஆனால் இட்லி வந்து எளிமையான உணவு கிடையாது, அது கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒரு உணவு. அதுக்கு வந்து நீ வந்து நெல்லை வந்து விளைய வைக்கணும், நெல்லை விளைவிக்கிறதே கஷ்டம். ஒரு கொய்யா மரத்தை நட்டுடலாம், தண்ணி ஊற்றிடலாம், வருஷக்கணக்காக அது உனக்கு பலன் தரும். ஒரு நெல் 6 மாதம் தான் பலன் தரும். அது நாற்று நடணும், 2-3 வாட்டி உழணும், அப்புறம் நாற்று நடணும், நெல் வயலில் எப்பவும் தண்ணி தேங்கணும், களை பறிக்கணும், பராமரிக்கணும். ஒரு 6 மாதத்தில் அப்புறம் வந்து கதிர் வரும். அதை கதிர் அறுத்து அதை வந்து வேக வச்சு காய வைக்கணும். காய வச்சு ரைஸ் மில் கொண்டு போகணும். ரைஸ் மில்லில் வந்து உருவாக்கணும். ரைஸ் மில்லில் உருவாக்குறதுக்கு இரும்பு மூலப்பொருட்கள்லாம் தேவை. நிறைய படிப்பு படிச்சிருக்கணும், அதை ரன் பண்ணுறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு படிப்பு படிச்சிருக்கணும். அப்புறம் அதுலேருந்து அந்த நெல்லை போட்டு வேக வச்சு அதில் ரைஸ் மில் எடுத்து அந்த அரிசி எடுத்து நீ என்ன பண்ணணும், மூட்டை கட்டி அதை லாரியில் கடைகளுக்கு கொண்டு வரணும். கடையில் போய் நீ வாங்கி அதை வந்து ஊற வச்சு உளுந்து வைக்கணும். உளுந்தை வந்து விளைய வைக்கணும். இப்படி அந்த அந்த இட்லியை தயாரிப்பதற்கு என்ன பண்ணுற, ஒரு குக்கர் தேவை, ஒரு இட்லி கொப்பரை தேவை, அதுக்கு ஒரு தொழிற்சாலை. இப்படி கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு கேஸ் தேவை. கேஸ் சவுதி அரேபியாவிலேருந்து வருது, லாரியிலேருந்து வருது, லாரிக்கு ஒரு தொழிற்சாலை, லாரியை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தொழிற்சாலை. இப்படி ஒரு இட்லிக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நீ 4 இட்லியை சாப்பிட்றல்ல, அந்த 4 இட்லிக்கு பின்னாடி அதுக்கு ஒரு சட்னி, அதுக்கு ஒரு தேங்காய். ஆனால் ஒரு கொய்யாப்பழம் பாருங்கள், பறித்த உடனே சாப்பிட்றலாம். ஒரு வெள்ளரிக்காவை பறித்த உடனே சாப்பிட்றலாம். ஒரு வெண்டைக்காவை பறித்த உடனே சாப்பிட்றலாம். ஆனால் பறித்த உடனே ஒரு இட்லி உனக்கு கிடைக்காது. இட்லி ஒன்றும் மரத்தில் காய்க்கிற பொருள் கிடையாது. அப்போ எது எளிய உணவு, எது கஷ்டப்பட்டு நீ சாப்பிட்றியா, அந்த இட்லி தான் ஆடம்பர உணவு. இட்லி ஒரு ஆடம்பர உணவு. மாமிசம் ஒரு ஆடம்பர உணவு. ஒரு உயிரை கொல்றல்ல, அது எவ்வளோ கஷ்டம். அப்புறம் அது தோலை உரிக்கணும், சமைக்கணும். அது ஒரு உயிரை கொல்றதே கஷ்டம், முடியவே முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் பயிற்சி பெற்றவங்களால் தான் ஒரு கோழியை கொல்ல முடியும். கசாப்பு கடைக்காரர் அதுக்கான பயிற்சியை பெற்றிருக்கிறார். மனதில் ஈரம் இல்லாதவர்களாக, கருணை இல்லாதவராக தன்னை மாற்றி இருக்கிறார். ஒரு காடை கொல்றார் பாருங்க, ஒரு மாட்டையே கொல்றார் பாருங்க, எவ்வளோ பெரிய மாடு, அதை கழுத்தறுத்து எப்படிப்பா கொல்றப்பா, ஐயோயோ. அதான் ஆடம்பர உணவுங்கிறது. கஷ்டமான உணவு அது. கஷ்டப்படுத்திக்கிட்டு பிறரையும் துன்புறுத்தி தன்னையும் துன்புறுத்தி பெறப்படுகிற உணவு தான் ஆடம்பர உணவு. ஆடம்பரம்னா இது கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி பிறரையும் துன்புறுத்தி மற்றவங்களையும் அடிமைப்படுத்தி தன்னையும் வந்து துன்புறுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆடம்பர வாழ்க்கை. அதனால தான் நோய் வருது. நீ பிறரை துன்புறுத்தினா உனக்கு துன்பம் வந்து சேரும். ஆடம்பர வாழ்க்கையினால விபத்துகள் ஏற்படும். மனிதர்கள் இன்றைக்கி ஒரு ஆடம்பர உலகத்தை உருவாக்கி வச்சுருக்கான். இதை கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருக்கான். மேம்பாலங்கள், மெட்ரோ ட்ரெயின், கப்பல், விமானம், விண்வெளி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அடுக்குமாடி கட்டடங்கள், காங்கிரீட் கட்டடம், கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை. சாதாரணமாக ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு போகலாம். நடந்து ஒரு விவசாயத்தில் போய் உணவை உற்பத்தி செய்து ஆடல் பாடல் விளையாட்டுன்னு கூட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம். வாழ்க்கை இப்படி தான் வாழணும், இயந்திர அறிவியல் உலகில் இப்படி தான் வாழணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இப்படியும் வாழலாம், எளிமையாகவும் வாழலாம். ஆனால் மனிதர்கள் கஷ்டப்பட்டு தான் நான் வாழ்வேன். அப்புறம் கஷ்டப்பட்டு சண்டை போடுறது, போரிட்டுருவது, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா டேய், அன்பு செலுத்து. அப்போ உனக்கு போரே தேவையில்லை, கஷ்டப்படவே தேவையில்லை, நேசிக்க தெரியலை இவனுக்கு. சண்டை போடுவது கஷ்டம், அழிவை கொல்றது கஷ்டம். ஆனால் நேசிப்பது ரொம்ப ஈஸி. கொல்றதுக்கு தான், பிறரை அழிப்பதற்கு தான், சண்டை போடுவதற்கு தான் உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அப்போ அதற்கேற்றார் போன்று சோறு, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, மாமிசம், மீன், முட்டைன்னு சாப்பிட்டா தான் சண்டை போட முடியும். பிறரை நேசிப்பதற்கு உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. முத்தம் கொடுப்பதற்கும், கட்டிப்பிடிப்பதற்கும், கைகுலுக்குவதற்கும் உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவையில்லை. அப்போ நீ காய்கறிகளை சாப்பிட்டாலே போதும், பழங்களை சாப்பிட்டாலே, பயிர் வகைகளை, பருப்புகளை, கடலைகளை, காளானை, இலைதலைகளை பச்சையாக சாப்பிட்டாலே போதும். பச்சையாக சாப்பிட்டா உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது, சண்டை போட முடியாது, நேசிக்கலாம். மனிதர்கள் நேசிக்கலாம். உன் உடம்பையே நீ நேசிக்கலாம். நேசிப்பு உன் உடம்புல இருந்தால் ஆரம்பிக்குது. உன்னை நேசித்தால்தான் நீ பிறரை நேசிக்க முடியும். உனக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் பிறரை உன்னால் எப்படி நேசிக்க முடியுமோ ஒன்று நீ நேசி. உணவில் இருந்தது ஆரம்பிப்பது தான் நேசம்.
உன்னிலிருந்து தொடங்குவது தான் நேசம். அதனால் உணவில் இல்லாத நேசம் உனது வேறு எப்படி வந்து விட முடியும் உனது வாழ்க்கையில்? உணவை பார்த்தாலே நீ நேசக்காரனா பாசக்காரனான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ என்னப்பா சாப்பிட்ற? நான் பிரியாணி சாப்பிடுவேன், மட்டன் சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன் அப்படின்னா உங்கள்கிட்ட பாசமே இல்லை. உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்குற. கஷ்டப்பட்டால் தான் இந்த சாப்பாடை சாப்பிட முடியும். ஈஸியாக நீ பழங்களை சாப்பிடு, பறித்த உடனே சாப்பிடு. மாம்பழங்களை பறித்த உடனே சாப்பிடு. வெண்டைக்காவை வெள்ளரிக்காவை பறித்த உடனே சாப்பிடு. கோவக்காவை பறித்த உடனே சாப்பிடு. ஆரோக்கியமாக இருப்ப. நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ சாப்பிட்ற சோறு பூரி பொங்கல் தோசை உனக்கு சுகரை கொண்டு வருது. மூச்சு சுவாச கோளாறுகளை ஆஸ்துமாவை வீசிங்க கொண்டு வருது. மூச்சு வாங்குது. மூக்கடைப்பை கொண்டு வருது. அல்சரை கொண்டு வருது. புற்றுநோயை கொண்டு வருது. ஏனைய அனைத்து நோய்களும் கொண்டு வருது. அதனால் ஆடம்பரம்னா என்னென்னா கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் ஒன்றையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையினால் ஏற்படுகிற விபத்துகள், நோய்கள், இதெல்லாம் பக்க விளைவுகள். இப்படி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் தாங்க முடியாத வலிகளோடு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆடம்பர வாழ்க்கை. ஒரு பெரிய வீடு கட்டுறவன் ஒரு வலியோடையும் பயத்தோடையும் இருப்பான். பயந்துக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை தான் ஆடம்பர வாழ்க்கை. நிம்மதியாக தூங்க முடியாது. அடுத்த மாதம் நமது ஆடம்பர வாழ்க்கையை பராமரிக்க நமக்கு 1,00,000 ரூபா தேவைப்படும். நான் வீட்டில் வேலை பார்க்குற 4 பேர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை தான் ஆடம்பர வாழ்க்கை. நிம்மதியாக தூங்குவான் பாருங்கள். எளிமையாக வாழ்கிறவங்க நிம்மதியாக தூங்குவாங்க, சூப்பராக தூங்குவாங்க.